SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். இலங்கை ராணுவம் பொதுமக்களுக்கு விடுவித்துள்ள விசேட அறிவிப்பு. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அரசாங்கம் விடுத்துள்ள அறிவிப்பு. பிள்ளையாடி சிறையில் சந்தித்த மர்ம நபர்கள். அம்பகாவில் ரயில் தடம் புரள்வு. சர்ச்சையை கிளப்பிய யூடியூபர் கிருஷ்ணா நீதிமன்றம் பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு. பாப்பரசர் பிரான்சிஸை அவமதித்த இஸ்ரேல். தொடர்வன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். சமூக ஊடகங்களில் காணொளிகள் வெளியிடும் போது இராணுவ சீருடைகளுக்கு நிகரான ஆடைகள் மற்றும் சின்னங்களை பயன்படுத்த வேண்டாம் என இராணுவம் பொதுமக்களிடம் கோரியுள்ளது. சமூக ஊடகங்களில் தற்போது பரவலாகி வரும் பாடல்கள் மற்றும் குறுந்திரைப்படங்களின் மூலம் இவ்வாறு இராணுவ சீருடைகள் பயன்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை இராணுவத்தின் சின்னங்கள் மற்றும் அதிகாரப்பூர்வ உடைகள் அனுமதியின்றி தவறான முறையில் பயன்படுத்தப்படுவதாக இலங்கை இராணுவ தலைமையகம் தெரிவித்துள்ளது. இவ்வாறு இராணுவ அதிகாரப்பூர்வ உடைகளை அனுமதியின்றி பயன்படுத்துவது சட்டவிரோதமான செயல் என்பதனையும் பலர் தங்கள் அறியாமை காரணமாக இப்படியான செயல்களில் ஈடுபடுவதாகவும் இராணுவம் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இவ்வாறு அறியாமலேயே மேற்கொள்ளப்படும் செயல்கள் காரணமாக தமது உயிரையும் அங்கங்களையும் நாட்டுக்காக தியாகம் செய்த இராணுவ வீரர்களின் மரியாதைக்கு இன்று வரை நாட்டை பாதுகாக்கும் இராணுவ உறுப்பினர்களின் நன்மதிப்புக்கும் களங்கம் ஏற்படக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இராணுவம் மிகுந்த மரியாதையுடன் அணிகின்ற அதிகாரப்பூர்வ உடைகள் இவ்வாறு பயன்படுத்தப்படுவதால் முழு இராணுவத்தின் மரியாதைக்கு சீரழிவை ஏற்படுத்தும் என்றும் 3 சதாப்தங்களாக நாட்டுக்காக போராடிய படை வீரர்களின் தியாகமும் இழிவுபடுத்தப்படுவதாக இராணுவ தலைமையகம் தனது அறிவிப்பில் சுட்டிக்காட்டியுள்ளது. அதன் அடிப்படையில் இலங்கை இராணுவத்தின் மரியாதையை சிதைக்கும் வகையிலான செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டாம் என இராணுவ தலைமையகம் பொதுமக்களிடம் கோரியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படும் உத்தியோகபூர்வ வாகனங்களின் எண்ணிக்கையும் மாதாந்த எரிபொருள் கொடுப்பனவும் குறைக்க அரசு முடிவு செய்துள்ளது. இந்த தீர்மானம் தொடர்பான சுற்றறிக்கை ஜனாதிபதியின் செயலாளரால் வெளியிடப்பட்டுள்ளது. அந்த சுற்றறிக்கையின்படி முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படும் வாகனங்களின் எண்ணிக்கை 2ஆக மட்டுப்படுத்தப்பட உள்ளது. இதற்கமைய கூடுதலாக பெற்றுள்ள அனைத்து வாகனங்களையும் உடனடியாக ஜனாதிபதி செயலகத்துக்கு ஒப்படைக்குமாறு முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் ஒரு முன்னாள் ஜனாதிபதிக்கு வழங்கப்படும் மாதாந்த எரிபொருள் கொடுப்பனவை 900 லிட்டருக்கு கட்டுப்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக இந்த கொடுப்பனவு 2150 லிட்டராக காணப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு படுகொலைக்கு பின்னால் இருந்து மூளையாக செயல்பட்டவர்களை காப்பாற்ற ஒரு சார்புடைய ஊடகங்களுக்கும் ராயபக்ச ரணில் கூட்டணியும் முயற்சிப்பதாக தற்போது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. ஜோசப் பெரேரசிங்கத்தின் கொலைக்கான ஆரம்பத்தில் மட்டக்களப்பு சிறையில் அடைக்கப்பட்ட பிள்ளையான் அதே கொலை தொடர்பாக கைது செய்யப்பட்டு அவரது நெருங்கிய கூட்டாளி கலீல் இராணுவ புலனாய்வு பிரிவில் இணைக்கப்பட்ட ஒரு சார்ஜென்ட் ஆவார். ஓட்டமாவடியைச் சேர்ந்த கலீல் ஷாஜானுடன் நீண்டகால உறவுகளை கொண்டிருந்தார். சிறையில் இருந்தபோது பிள்ளையானும் கலீலும் சாயான் குழுவருடன் நெருங்கிய உறவுகளை பேணி வந்ததாக சேனல் 4 மற்றும் ஐநா மனித உரிமைகள் ஆணையம் செய்தி வெளியிட்டுள்ளது. ஹம்பகா ரயில் நிலையத்துக்கு அருகில் நேற்று மாலை ரயில் ஒன்று தடம் புரண்டுள்ளது. பிற்பகல் 4:25 மணியளவில் கொழும்பு கோட்டையிலிருந்து மீரிகம நோக்கி பயணித்த ரயிலேயே இவ்வாறு தடம் புரண்டுள்ளது. இதன் காரணமாக பிரதான மார்க்கத்தின் அனைத்து ரயில் சேவைகளும் ஒரு வழித்தடத்தில் மாத்திரம் பயணிப்பதால் பிரதான மார்க்கத்தில் ரயில் போக்குவரத்தில் தாமதம் ஏற்படுவதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. யூடியூபர் கிருஷ்ணாவை பிணையில் செல்வதற்கு மல்லாக நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. குறித்த யூடியூபரின் வழக்கு நேற்று நீதிமன்றத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் பிணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சம்பவ தொடர்பில் தெரிய வருகையில் குறித்த யூடியூபர் சில்லாலை பகுதியில் உள்ள வீடு ஒன்றிற்கு சென்று அங்கிருந்த சிறுமியொருவரை ஏளனம் செய்யும் விதத்தில் பேசியவுடன் கட்டாயப்படுத்தி காணொலியும் எடுத்து தனது யூடியூப்பில் பதிவேற்றியுள்ளார். குறித்த விடயமானது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அவர் மீண்டும் சில்லாலைக்கு சென்ற வேளையும் அங்கிருந்த இளைஞர்களால் மடைக்கு பிடிக்கப்பட்டு காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டார். இந்நிலையில் விசாரணைகளை மேற்கொண்ட இளவாளி காவல்துறையினர் அவரை கைது செய்து மல்லாக நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தினார். இதனையடுத்து அவரை விளக்கமறியல் வைக்குமாறு மல்லாக நீதிவான் உத்தரவிட்டுள்ளது. அந்த வகையில் அவரது விளக்கமறியல் திகதிகள் நிறைவுற்ற நிலையில் தொடர்ச்சியாக 3 தடவைகள் வழக்கு நீதிமன்றத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதும் அவருக்கு பிணை மறுக்கப்பட்டு தொடர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். இவ்வாறான சூழ்நிலையில் இன்றைய தினம் விளக்கமறியல் திகதி நிறைவுற்றதை அடுத்து மல்லாக நீதிமன்றம் அவரை முற்படுத்திய வேளை ஆழ்பிணையில் செல்வதற்கு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. உலகச் செய்திகள். பாப்பரசர் பிரான்சிஸ் மறைவுக்கு இரங்கல் பதிவை வெளியிட்டிருந்த இஸ்ரேல் அந்த பதிவை நீக்கி தனது வன்மத்தை வெளியிட்டுள்ளது.
பாப்பரசரின் மறைவுக்கு உலக நாடுகளின் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றார்கள். மேலும் பல நாடுகளின் துக்கம் அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இஸ்ரேலின் வெளியுறவுத்துறை பாப்பரசர் பிரான்சிஸின் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்து அதன் எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் பதிவிட்டிருந்தது. அதில் பாப்பரசர் பிரான்சிஸின் ஆத்மா சாந்தியடையட்டும், அவரது நினைவு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் என்று கூறப்பட்டது. ஆனால் அந்த பதிவானது தற்போது நீக்கப்பட்டதற்கு பல்வேறு கத்தோலிக்க நாடுகளைச் சேர்ந்த முக்கிய தலைவர்கள், தூதுவர்கள் மற்றும் இணையவாசிகள் கடுமையான கண்டனங்களை தெரிவித்து வருகின்றார்கள். முன்னதாக காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலையும் அங்கிருந்த கத்தோலிக்க தேவாலயம் தகர்த்தப்பட்டதற்கும் பாப்பரசர் பிரான்சிஸ் கடுமையாக விமர்சித்திருந்தார். மேலும் ஹமாஸ் படையின் கட்டுப்பாட்டில் உள்ள பிணை கைதிகள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று அவர் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்தார். பாப்பரசர் பிரான்சிஸின் மறைவுக்கு பல்வேறு நாட்டு தலைவர்கள் மற்றும் பிரதமர்கள் தங்களது இரங்கல்களை பதிவு செய்துள்ள நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இதுவரை இரங்கல் தெரிவிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கை ராணுவம் பொதுமக்களுக்கு விடுவித்துள்ள விசேட அறிவிப்பு. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அரசாங்கம் விடுத்துள்ள அறிவிப்பு. பிள்ளையாடி சிறையில் சந்தித்த மர்ம நபர்கள். அம்பகாவில் ரயில் தடம் புரள்வு. சர்ச்சையை கிளப்பிய யூடியூபர் கிருஷ்ணா நீதிமன்றம் பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு. பாப்பரசர் பிரான்சிஸை அவமதித்த இஸ்ரேல்.